ஹலோ லேர்ன்சர்ஸ், இது டிபிஎம்எஸ் சீரீஸில் எபிசோட் 7. டேபிள் கிரியேட் பண்ணும்போது அதில் ஒவ்வொரு காலம்லேயும் கன்ஸ்டைன்ஸ் ஆட் பண்ணலான்னு சொன்னோம். இப்போ நம்ம அதில் மோஸ்ட் யூஸ்டு கன்ஸ்டைன்ஸ்லாம் என்னென்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதை ஒர்க் பண்ணி பார்க்க MySQL ஒர்க் பெஞ்சில் இன்னொரு SQL ஃபைலில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கம்பெனி டிபியில் தான் டேபிளில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் கம்பெனி. ஸோ இந்த query எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கம்பெனி டிபி நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இதில் அட்மினுக்குன்ட்டு ஒரு டேபிளில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் டேபிள் அட்மின்ஸுன்ட்டு ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த டேபிளில் ஒரு காலமாக நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு காலமுக்கும் என்னென்னலாம் கன்ஸ்டைன்ஸ் கொடுக்க முடியுங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேபிளுக்குன்ட்டு ஒரு ப்ரைமரி கீ கொடுக்கணும். நான் அதை அட்மின் ஐடின்னு நான் கொடுத்துக்கிறேன். admin_id. இதை பிக்கின்ட்டாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமரி கீயை நம்ம கன்ஸ்டைன்ஸாக இங்கே கொடுக்க முடியும். ப்ரைமரி கீ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு காலமாச்சும் ப்ரைமரி கீ கண்டிப்பாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைமரி கீ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். அதுக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுங்கிற கன்ஸ்டைன்ஸை நம்ம போட்டால் போதும். ஒவ்வொரு ரெக்கார்ட் க்ரியேட் ஆகும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். கமா நெக்ஸ்ட்டு காலமை க்ரியேட் பண்ணலாம். யூசர் நேம்ங்கிற ஒரு காலமை நான் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு varchar 50 கொடுத்துக்கலாம். இந்த யூசர் நேம்ங்கிறது கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும். இது எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு யூசர் நேம் இருக்கும் இல்லையா, அதே போல தான். அதுக்கு யூனிக்குங்கிற கன்ஸ்டைன்ஸை ஆட் பண்ணால் மட்டும் போதும். நம்மளால் யூசர் நேமை டூப்ளிகேட் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாமல் நாட் நல்லுங்கிற கன்ஸ்டைன்ஸையும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த நாட் நல்லுங்கிற கன்ஸ்டைன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த யூசர் நேமை உங்களால் எம்டியாக க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ எம்டியை தான் இதில் நல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாட் நல்லுன்னா எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இமெயில் காலம் ஆட் பண்ணிக்கலாம். இமெயிலும் அதே போல் varchar கொடுத்துக்கலாம். varchar 100 லென்த்து கொடுத்துக்கிறேன். இமெயிலும் யூனிக்காக இருக்கணும், நல் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கன்ஸ்டைன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யூனிக் நாட் நல். நெக்ஸ்ட்டு காலம் ஏஜ் நான் க்ரியேட் பண்ணுறேன். இதை இன்டீஜராக கொடுத்துக்கலாம். ஏஜ் நிறைய பேருக்கு சேமாக இருக்கும். ஸோ யூனிக் தேவையில்லை, ஆனால் கண்டிப்பாக எம்டியாக கொடுக்கக்கூடாது. அதனால் நான் நாட் நல் கன்ஸ்டைன்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். 18 வயசு மேலே இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை க்ரியேட் பண்ண முடியும்னு ஒரு சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டிஷன்ஸை நம்ம கன்ஸ்டைன்ஸாக கொடுக்க முடியும் யூஸிங் செக்குங்கிற கன்ஸ்டைன்ஸை யூஸ் பண்ணி. இந்த செக்குக்கு அப்புறம் ப்ராக்கெட்டில் என்ன உங்களுக்கு கண்டிஷன் வேணுமோ அந்த கண்டிஷனை டிஃபைன் பண்ணலாம். எப்படி அதை டிஃபைன் பண்ணுறது? கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு இருக்குது. ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இது போல் கம்பேரிசன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி உங்களால் கண்டிஷன் எழுத முடியும். இந்த கண்டிஷன்லாம் எப்படி எழுதுறதுங்கிறத டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோலையும் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஏஜ் 18க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவங்களால இந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, ஏஜ் இங்கே என்ன காலம் நேம் போட்டிருக்கீங்களோ அதே நேமை நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இதில் யூசர் என்ன என்டர் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூ வரும். அந்த வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கணும்னு நான் போடுறேன். ஸோ இதை தான் நம்ம கண்டிஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன் என்ன பண்ணுன்னா, இதை செக் பண்ணிவிட்டு ட்ரூ இல்லை ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ண அலோவ் பண்ணும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏஜ் 13 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். 13 18 விட பெருசான்னு செக் பண்ணும், கிடையாது சின்னது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு வரும், உங்களுக்கு ரெக்கார்ட் க்ரியேட் ஆகாது. இது போல் செக்குங்கிற கன்ஸ்டைன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கண்டிஷனை செக் பண்ணிக்க முடியும். கமா நெக்ஸ்ட்டு காலமே இப்போ க்ரியேட் பண்ணலாம். இந்த ரெக்கார்டு எப்போ க்ரியேட் ஆச்சுங்கிற டேட் டைமை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கிரியேட்டட் அட்டுங்கிற ஒரு காலமை க்ரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட்டட் அட். ஸோ இதோட டேட்டா டைப் நம்ம டைம் ஸ்டாம்பாக கொடுத்துக்கலாம். அப்போ தான் டைமும் டேட்டும் நமக்கு சேவ் பண்ண முடியும். இப்போ நம்ம இதோட கொடுத்துட்டோம்னா இந்த கிரியேட்டட் அட் டேட் டைமை நம்ம மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம கொடுக்காம ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறதுக்கு டிஃபால்ட்டுன்னு ஒரு கன்ஸ்டைன்ஸ் இருக்குது. டிஃபால்ட்டில் நீங்கள் என்ன வேல்யூ நீங்கள் இங்கே கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும்போது அப்டேட் ஆகிடும். இப்போ க்ரியேட் ஆகும்போது அந்த டைமை எடுக்கிறதுக்கு கரண்ட் டைம் ஸ்டாம்ப்னு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா, அந்த ரெக்கார்ட் க்ரியேட் ஆகும்போது
அப்போ என்ன டைமோ அந்த டைமை டிஃபால்ட்டில் செட் பண்ணிவிடும். தட் மீன்ஸ் இந்த ரெக்கார்ட் க்ரியேட் ஆகும்போது அந்த டேட் அண்ட் டைமை ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிவிடும். ஸோ டிஃபால்ட் வந்து க்ரியேட் ஆகும்போது ஒரு ரெக்கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கு கொடுக்குறது. இப்போது ஒவ்வொரு தடவையும் அப்டேட் ஆகும்போது ஒரு வேல்யூவை டிஃபால்ட்டாக கொடுக்கணுன்னா என்ன பண்ணுறது? இப்போது அப்டேட்டட் டைமை நம்ம சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு டைம் ஸ்டாம்பே நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெக்கார்ட் க்ரியேட் ஆகும்போது என்ன டைமோ அதை நமக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப். ஸோ இந்த டிஃபால்ட் நமக்கு எப்போ ஒர்க் ஆகும்? ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் ஆகும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போது க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. நான் இமெயிலில் அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்போ கடைசியாக அப்டேட் பண்ணுறேங்கிற டைமையும் நான் இதில் சேவ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அதுக்கு தான் ஆன் அப்டேட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ஆன் அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் எந்த வேல்யூ கொடுக்குறீங்களோ ஒவ்வொரு தடவை அப்டேட் ஆகும்போதும் அந்த வேல்யூ அப்டேட் ஆகிடும். ஸோ அங்கேயும் நான் கரண்ட் டைமை நான் கொடுத்துக்கிறேன். இப்போது க்ரியேட் ஆகும்போது இது ஒர்க் ஆகி அந்த டேட் அண்ட் டைம் அப்டேட் ஆகிடும். ஒவ்வொரு தடவை இந்த ரெக்கார்டில் எந்த காலம் அப்டேட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது எப்போ அப்டேட் ஆகுதோ அந்த டைமை இதில் அப்டேட் பண்ணிவிடும். இதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த ஆன் அப்டேட்டுங்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த அட்மின் ஆக்டிவாக இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு இஸ் ஆக்டிவ்ன்ட்டு ஒரு காலமை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட்டு பூலியன் டேட்டா டைப் தான். இது க்ரியேட் ஆகும்போதே ஆக்டிவாக இருக்காங்கன்ட்டு நம்ம சேவ் பண்ணணுன்னா நம்ம டிஃபால்ட் ட்ரூன்னு மட்டும் நம்ம கொடுத்தா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும்போது ட்ரூன்னு அப்டேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் எஸ்கியூஎல்ல இருக்கிற மோஸ்ட் யூஸ்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ கமா போட்டுட்டு இந்த query-யை நம்ம ரன் பண்ணலாம். அட்மின் டேபிள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் அட்மின்ஸ். இதில் அட்மின் ஐடி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஏன்னா இது ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருக்கோம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். யூசர் நேம் நம்ம கொடுக்கணும். இமெயில் நம்ம கொடுக்கணும். ஏஜ் நம்ம கொடுக்கணும். கிரியேட்டட் அட்டில் டிஃபால்ட் இருக்குது. ஸோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அப்டேட்டட் அட்லேயும் டிஃபால்ட் இருக்குது. ஈஸ் ஆக்டிவ்லேயும் டிஃபால்ட் இருக்குது. ஸோ எந்த வேல்யூ நம்ம கொடுக்கணும்? யூசர் நேம் கமா இமெயில் கமா ஏஜ். இதோட வேல்யூஸை கீழே கொடுக்கலாம். வேல்யூஸ் ப்ராக்கெட்டில் அதோட வேல்யூஸ். இமெயில் நேம் வந்து நான் தமிழ்னு நான் கொடுக்குறேன். கமா இமெயில் வந்து tamil@mail.com கமா ஏஜ் வந்து 30. ஸோ இந்த query-யை நமக்கு ரன் பண்ணோம்னா எல்லா கன்ஸ்ட்ரைன்ஸும் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். எந்த எரரும் வராது. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். தெரியுதா? இப்போது ரெண்டாவதாக செக் பண்ணலாம். இதே போல் இன்னொரு இன்சர்ட் இன்டு SQL query-யை நம்ம கீழே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நான் இந்த யூசர் நேமை மிஸ் பண்ணிட்டேன், இது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அதாவது எம்டியாக யூசர் நேமை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே யூசர் நேம் வந்து நம்ம யூனிக் கொடுத்துருக்கோம். நாட் நல்லுங்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்கோம். இது எம்டியாக க்ரியேட் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ இப்போது இந்த query-யை நம்ம ரன் பண்ணோம்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். தெரியுதா? இன்சர்ட் இன்டு அட்மினில் உங்களுக்கு எரர் வந்திருக்கு. எரர் கோடில் பாருங்கள், யூசர் நேம் டஸ் நாட் ஹாவ் அ டிஃபால்ட் வேல்யூ. அதாவது யூசர் நேமுக்கு டிஃபால்ட் வேல்யூ இல்லை, நீங்கள் எம்டியாக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்ட்டு எரர் வருது. இப்படி தான் என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ண அலோவ் பண்ணாமல் எரர் த்ரோ பண்ணும். இப்போ அதே போல் யூசர் நேமில் யூனிக் கொடுத்துருக்கோம். தட் மீன்ஸ் ஒரே வேல்யூவை மறுபடி க்ரியேட் பண்ண அலோவ் பண்ணாது. நம்ம ஏற்கனவே இந்த தமிழ்ங்கிற ரெக்கார்டை ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதே ரெக்கார்டை நம்ம மறுபடி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணோம்னா என்ன ஆகுது பாருங்கள். இந்த query-யை இப்போ நான் ரன் பண்ணுறேன். தெரியுதா? உங்களுக்கு எரர் வருது. யூசர் நேமுக்கு நீங்கள் டூப்ளிகேட் என்ட்ரியை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு எரர் வருது. ஸோ இதை தமிழ் 1ன்னு நான் மாற்றிட்டு மறுபடியும் நான் இதை ட்ரை பண்ணுறேன். இப்போயும் பாருங்கள் நமக்கு டூப்ளிகேட் எரர் வருது. ஆனால் இந்த தடவை இமெயிலுக்கு வருது பாருங்கள். இப்போ இமெயிலையும் நான் மாற்றுறேன்னா தமிழ் 1ன்ட்டு இப்போ அந்த ரெக்கார்டு நமக்கு க்ரியேட் ஆகும். தெரியுதா? சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ யூனிக்குங்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் டேட்டாவை க்ரியேட் பண்ண அலோவ் பண்ணாது. இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஏஜ் நம்ம கம்மியாக கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஒர்க் ஆகுதான்ட்டு. அதுக்கு வேல்யூ tamil2@mail.com வேறு கொடுத்துக்கிறேன். ஏஜ் மட்டும் நான் மாற்றி கம்மியாக கொடுக்குறேன். நான் 70 ஏஜ் கொடுக்குறேன். இங்கே இதுக்கு முன்னாடி ஏஜ் எல்லாமே நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம இன்டீஜரில் தான் கொடுக்கணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆக்சுவலாக அது இன்டீஜரில் தான் சேவ் ஆகிருக்கும். நம்ம டேட்டா டைப் இன்டீஜர்னு கொடுத்ததுனால.
இப்போ இந்த 17 ஏஜ் கொடுத்துருக்கோம்ல, இந்த query-ய நம்ம ரன் பண்ணலாம். தெரியுதா? கன்ஸ்ட்ரைன்ட்ஸில் செக் எரர் உங்களுக்கு வருது. ஸோ இதை மாற்றி நம்ம 18 இல்லை 18க்கு மேலே கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகும். இப்போ இதே போல் செலக்ட் query-ய நம்ம ரன் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அட்மின்ஸ். ஸோ இந்த query-ய நம்ம ரன் பண்ணோம்னா எல்லா டேட்டாவும் நமக்கு வரும். இதில் பாருங்கள், அட்மின் ஐடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கு. அதே போல் இங்கே கிரியேட்டட் அட்டில் டைம் ஸ்டாம்ப் டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். அப்டேட்டட்லேயும் டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம், இசாக்ட்லேயும் டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அது மூணுத்துக்கும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் அண்ட் டைம் ஈசாக்டிவில் ட்ரூங்கிறதுனால அது 1ன்னு வச்சுருக்கு, ஃபால்ஸுன்னு இருந்தால் 0ன்னு இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணும்போது நமக்கு வேணுங்கிற கன்ஸ்ட்ரைன்ஸை நம்ம சேர்த்து க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.